Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இல்லறம் இறைவனின் பரிசு. நல்ல ஒரு அழகான குடும்ப நிகழ்ச்சி இது. கம்பேஷன் ஃபேமிலி சேனல் சார்பாக உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவரையும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போது கூட நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து சென்று இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, தேவனுடைய திட்டங்கள் என்பதை நாம் இது ஒரு பிரசங்கமாக அல்ல, ஒரு கலந்துரையாடலாக அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, மகா கிருபையும் இரக்கம் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களாவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் எங்கள் மத்தியில் இருந்து வழி நடத்தப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும். இல்லறம் இறைவனின் பரிசு என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தான் அல்லவா கர்த்தாவே ஒரு முதலில் ஆண்டவரே குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கப்பா. தேவ ஆவியானோட கரம் இறங்கிராச்சா ஆண்டவரே. இந்த குடும்ப ஆசீர்வாதமான நிகழ்ச்சியில் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா, நீர் பரிசாக கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க, பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ தேவ ஆவினக்கரை இறங்கி ராஜா எங்களை பலப்படுத்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட ஒரு பாடலை பாடி நாம் நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளில் என்றென்றும் மகிழச் செய்தி. சிறகுகளில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறுதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் பாருங்க, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் ஐயா. இந்த பலவீனமான நேரங்களிலே தேவன் கிருபை அளிக்கிறார். அதே போல இன்றைக்கு ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது, அந்த அன்பு இருக்கும்போது பலவீனமான பாண்டங்கள் அல்லவா நாம் ஒருவரை தாங்க முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் ஐயா.
எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான தேவ பிரசனத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இல்லறம் இறைவனின் பரிசு என்பது ஒரு விசேஷமாக ஒரு குடும்ப நிகழ்ச்சி. இந்த குடும்ப நிகழ்ச்சியில நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, குடும்ப உறவு என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. தேவன் மகா பெரிய ஒரு திட்டத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டமானது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை, சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் அந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை முறிக்க வேண்டும் அல்லது இந்த திட்டத்தை கெடுக்க வேண்டும் என்பதுதான் பிசாசானவன் அவன் கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. ஆகவே இங்க பார்க்கும்போது குடும்ப உறவு என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. குடும்ப முறிவு என்பது பிசாசின் திட்டமா இருக்கிறது. என் அன்பு பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்த்தோம். அவங்க எப்படி தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்தாங்க, எப்படி தேவனுடைய திட்டத்தை விட்டு போனாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க எப்படி எழுந்து போனாங்க, தேவன் ஆஸ்வதித்தார், அதே வாயிலே தேவன் அவளை சபித்தார் என்று பார்க்கிறோம். என் அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு தேவன் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்ததின் மூலமாக ஜாதிகளுக்கு தகப்பனானார். அவர் யார்? அவர்தான் ஆபிரகாம். ஆமென். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படுவதன் மூலியமாக நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக வேதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இதில் நம்ம இன்னைக்கு விசேஷமாக ஆபிரகாம் பத்தி நம்ம கடந்த முறை பார்த்தோம். விசேஷமாக அது ஜெபத்தோடு கூட அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அதே போல்தான் இன்றைக்கு அந்த அவர் புறப்பட்டு போனார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே புறப்பட்டு போனார் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அதாவது
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமையால் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனதை நாம் காண முடியும். அப்ப ஆபிரகாம் மாத்திரமல்ல, அவரோடு கூட தன்னுடைய துணைவியும் போனாங்க. அப்ப அந்த புறப்படுகிற ஒரு நிலைமை இல்லையா? அப்ப கணவனும் மனைவிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஜம்மு இருந்திருக்கலாம். ஆண்டவர் கம்முன்னு போயிடுப்பா, நீ புறப்பட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க துணைவியார் இல்லையா, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க காரியங்கள் என்ன? சோ வேதாந்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா? சோ அது நம்ம வேதத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1 நாம் வாசிக்கும் பொழுது அதோடைய காரியங்களை குறித்து நாம விசேஷமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். நீங்க பார்க்கிறோம், ஆபிராம் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்பதாக பெற்றோருக்கு அந்த மகன் என்னுடைய மகன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமணமான பிறகு அது என்னுடைய மகன் அல்ல, அவன் ஒரு புருஷன். அதே போல்தான் திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க மகளா இருந்தாங்க. ஆனா எப்போ திருமணத்திற்கு பிறகு அவங்க மனைவி என்ற ஸ்தானத்தை தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்ல, கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு மனதாக ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்ப உறவு என்பது அது முறியாமல் பாதுகாக்கப்படும். பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது பாஸ்டம் இது வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். அதாவது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை புறப்பட்டு போக சொல்லிச்சார் இல்லைங்களா? இன்றைய காலகட்டத்துல ஆபிரகாம் எப்படி தேவன் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், புறப்பட்டு போனார். அப்ப அந்த மனைவியுடைய பங்கு என்னவா இருக்க வேண்டும்? ஆபிரகாம் சொன்னவனே கீழ்ப்படிந்தாரு, அதே போலதான் மனைவியும் கீழ்ப்படிக்கணும். ஆமென். ஆனா இந்த காலகட்டத்துல பாருங்க, அல்லேலூயா, குடும்பத்தை பிரித்து போகிறதான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா ஒரு குடும்பமா இருக்கும்போது இல்லறம் இறைவனின் பரிசு. ஆமென். அந்த இல்லறம் இறைவனின் பரிசை அல்லேலூயா என்ன பண்றாங்க, மனைவிகளாகிய சில பேர் வந்து குடும்பத்தை பிரிக்கிறது அப்படின்னு சில பேர் காரியங்கள் சொல்றாங்க. ஆனாலும் அது அல்ல. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்போதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அல்லேலூயா. அப்ப மனைவியானாலும் தன் சரீரத்துல ஒரே பங்கா இருக்கிறதுனால கணவனுடைய வார்த்தைக்கு என்ன சொல்றது, வேதனை சொல்லுதுன்னா, புருஷனே தலையா இருக்கு, கிறிஸ்துவே தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இல்லத்துல புருஷன் பேச்சுதான் நம்ம கேட்கணும். ஆமென். அப்ப புருஷன் பேச்சு. அப்புறம் ஆபிரகாம் அந்த காலத்துல சாராள் வந்து ஆண்டவனே என்று சொன்னாங்க. இந்த காலத்துல ஆண்டவனேன்னு யாச்சும் சொல்றாங்களா? இல்ல. அல்லேலூயா. பேரிட்டு கூப்பிடுறது, அப்புறம் வந்து வாடான்றது, போடான்றது, அப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி கலாச்சாரங்கள் மாறுகிறதுனால நம்முடைய வாழ்க்கை தரமும் மாறுது. ஆனா அந்த காலத்துல பாருங்க, ஆபிரகாமை சாராள் என்னன்னு கூப்பிட்டு, ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனால இப்ப ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு சாராள் கிட்ட, ஆண்டவரே நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லும் போது நீயே என் கூட வரணும் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தையே சொல்லல, வேதத்துல அப்படி போடல. அல்லேலூயா.
அப்போ கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருவரும் போனாங்க. அல்லேலூயா. அப்ப அதுல புருஷனுடைய சார்பில என்ன இருக்குது பாருங்க, நீங்க சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் அப்புறம் அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனதுனால அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். ஆமென். அதாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுதலின் மூலம் ஜாதிகளுக்கு தகப்பனானார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனதுனால ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனானார். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமின் மூலியமாக சாராள் ஆபிரகாமுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனதுனால அவர் ஜாதிகளுக்கு தாயானார். ஆமென். அப்ப ரெண்டு பேரும் இணைந்து செய்யும் போதுதான் இல்லறம் இறைவனின் பரிசாய் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அது மூன்றாவது ஆள் நுழையும் போதுதான் இல்லறத்துல என்ன ஆகுது? முறிவு ஏற்படுகிறது. ஆமென். அப்போ நீங்க சொல்லுங்க, ஆபிரகாமுடைய வார்த்தை எப்படி இருந்தது? ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுத்த போனாங்க? அவன் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? ஆமென். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பம் என்று சொல்லும் பொழுது அங்க கணவன் மனைவி தான். அப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் இல்லைங்களா? அன்னைக்கு பாருங்க, நண்பர்களும் கூட போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு 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 திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் இல்லையா? அந்த கிஃப்ட் என்று சொல்லும்போது ரெண்டு பேருக்கு பொதுவாக கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்க கையில ஒரு கிஃப்ட் வந்து வச்சுடுங்களேன், என்ன செய்வோம் நீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஆசை ஆசையா பார்ப்போம் இல்லையா? ஒண்ணு நீங்க பிரிக்கணும், இல்ல நான் பிரிக்கணும். யாராவது ஒரு பிரிச்சதான் அந்த பரிசு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ரெண்டு சேர்ந்து ரெண்டு சைடும் சேர்ந்து கூட அவங்க பிரிக்கலாம். சரி, ஓகே. அப்ப அது உள்ள என்ன இருக்கு என்பதை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷம் தான் இல்லையா? அது நம்ம எடுத்து பகிர்ந்துக்கலாம். அது சாப்பிடுற பொருளா இருந்தா ரெண்டு பேரும் பிரிச்சு சாப்பிட முடியும். அல்லது ஒரு ஒரு ஷோ கேஸ், ஒரு கிஃப்டா இருக்குன்னா அதை நம்ம ரசிக்க முடியும் இல்லையா? அது எனக்கு தான் கொடுத்தாங்க, உனக்கு தான் கொடுத்தாங்கல்ல, அது பொதுவாக கொடுத்தது. இப்போ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட கிஃப்ட நம்ம மேன்மையா வைத்து பார்க்கணும். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை கர்த்தர் கிஃப்டா கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கையை வந்து நம்ம மேன்மையாக எண்ண வேண்டும். தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடித்து விடக்கூடாது. தேவன் நம்ம மேல் வைத்த திட்டம் பெரியது. அதாவது அன்பாக இருக்க வேண்டும்ங்க. ஒருவர் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. கணவன் மனைவி என்றால் யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கணவன் சரி, மனைவி சரி. நான் என் மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு மாமியார் இருக்கிறாங்க, எனக்கும் மாமியார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாமனார் இல்லை, எனக்கும் மாமனார் இல்லை. அல்லேலூயா. அவங்க அவங்க இறைவன்கிட்ட போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ எங்க அம்மா சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உன்னுடைய மனைவி வந்து ரொம்ப சில விஷயங்கள் சொல்றாங்க, தகாத காரியங்கள் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கும் போது என்ன செய்யணும்? இந்த குடும்ப உறவுல முறிவு வராம இருப்பதற்கு ஒரு கணவன், ஒரு புருஷன், அந்த புருஷ லட்சணம் எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்க சொல்றாங்கன்னா, அந்த மைனஸ் காரியம் மனைவி கிட்ட இருந்துச்சுன்னா, அம்மா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க மைனஸா இருக்கு, அதை நீ சரிப்படுத்திக்கமா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அவங்க என்ன செய்வாங்க? அக்செப்ட் பண்ணிட்டு அது சரி செய்வாங்க. ஆனா சில பேரு அப்படிங்களா என்று சொல்லி அவங்க நோஸ் கட் பண்றது, அவங்க மூக்கு உடைக்கிறது, அவங்க குத்தி குத்தி பேசுறது போன்ற காரியங்கள், இந்த விஷயங்கள் சொல்லும்பொழுது அவங்க கரெக்ஷன் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு ஊண்டிங் ஏற்பட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகளை சில பேர் மேலும் செய்வாங்க. அப்ப பிசாசானவன் என்ன செய்யறான்? இப்படி நம்ம அன்பால திருத்த முடியும், வம்பால திருத்தவே முடியாதுங்க இல்லையா? அது கமாண்ட்ல போட்டு திருத்தவே முடியாது. அன்பால நீங்க சொல்லி பாருங்க மனைவி கிட்ட, கண்டிப்பா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதே போலதான் மனைவி மாறும் சரி, தன்னோட கணவர் கிட்ட அன்பா சொல்லும் பொழுது இல்லையா, கண்டிப்பா கணவர் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு சில கணவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய அன்பு இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, கர்த்தருடைய அன்பு இருந்துச்சுன்னா அந்த என்ன பண்ண கணவனுக்குள்ள உள்ள அந்த அன்பு கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப அன்பு இல்லாம தேவனுடைய காரியத்துல உண்மையை செய்ய முடியாது. அதான் சொல்றது, அன்பு உனக்கு இல்லாவிட்டால் எப்படி இருக்கிற வெங்கல எடுக்கிற ஓசையை போலதான் இருக்கும். அல்லேலூயா. அன்பு எல்லாவற்றையும் நம்ம சகிக்கிறதா இருக்கிறது. கணவன் மனைவி அன்பு என்பது மிகப்பெரியதான காரியம். அப்போ ஒரு பாருங்க, கணவனுக்கு ஒரு ஒரு கணவன் கொடுக்கும்போது மனைவியை சேர்த்துதான் கொடுக்கிறாரு ஒரு கிஃப்டா. அதான் இல்லறம் இறைவனின் பரிசு.
அப்போ ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்னா ஒரு அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் மாதிரி. ஆமென். கணவன் ஒரு பக்கம்னா மனைவி ஒரு பக்கம். ஆமென். நல்ல ஒரு அருமையான எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? ஒரு நாணயத்துல ஒரு சைடு ஃபுல்லா தேஞ்சு போயிடுச்சு வச்சுக்கங்களேன், அதுக்கு வேல்யூ இருக்குமா? வேல்யூ இருக்காதுங்க. என்னைக்கும் அந்த 2 பக்கமும் சரியா பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் அது செல்லும். ஆமென். இல்ல செல்லா காசு ஆயிடும். ஆமென். சரிங்களா? நீ சில பேர் என்ன செய்வாங்க, தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க சொல்லிட்டு தான் மனைவி டேமேஜ் பண்ணுவாங்க. சில மனைவி தான் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் புருஷன டேமேஜ் பண்ணுவாங்க. அப்ப 2 பக்கம் தேஞ்சு தேஞ்சு என்ன ஆகும்? அது செல்லா காசா போயிடும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சீர்கெட்டு போக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காரணம் இதுதான். இதாங்க. ஆமென். ஆமென். பெருமைக்குரிய காரியங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பணம் இருக்காது. நான் நல்லா அமெரிக்கா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா, என் வாழ்க்கை ஜம்முன்னு இருந்திருக்கும். போய் நான் உன்ன போய் கல்யாணம் பண்ணனே. என் வாழ்க்கை இப்படி இருக்கு. இல்லையா? ஆமென். அ ஏற்ற துணிய தேவன் குடுக்கிறார் தேவன் இல்லையா? கொடுக்கிறார். அப்ப ஆமென். தேவன் ஏற்ற துணியை குடுக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும். குடுக்கப்பட்ட வாழ்க்கைய அது சரியாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கைய நன்றாக நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்பதான் அது சந்தோஷமா இருக்குங்க. ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில அங்க காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசி தான். ஆமென். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே தேவன் எனக்கு ஏற்ற துணியை கொடுத்திருக்கிறார். அதே போல மனைவிமாருக்கும் சொல்லணும். தேவன் எனக்கு ஏற்ற துணியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், நடுத்தரமா இருக்கலாம், எப்படி இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஆசீர்வாதம். வாழ்க்கையில என்ன தேவையானாலும் சரி, அந்த தேவைக்காக கணவனும் மனைவியும் கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். பணம் பிரச்சனைனால குடும்பங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது. இல்லையா? குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, அது 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். வேதத்துல ஆமென். பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தேவனை விசுவாசித்து ஆண்டவர் புறப்பட்டு போக சொன்னார். அவர் அப்பயே புறப்பட்டு போனார். அவங்க மனைவி பாருங்க, அந்த மனைவி அவங்க அதை குறிச்சு வேதாமத்துல அந்த சம்பாஷணை பத்தி அந்த 1, 2, 3 வசனங்கள்ல சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட தன் கணவன் எங்கு போனாரோ அங்கு மனைவியும் போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். சாராய் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அப்ப இருவரும் இணைந்துதான் எந்த ஒரு காரியத்தையும் செம்மையாக செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை நீங்க முன்வைத்து நடப்பீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஆனா இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன எது கொடுக்கிறோம்? தேவனுடைய வாக்கை கொடுக்கிறது கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படுறது கிடையாது. ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுது ஆண்டவரே சித்தமா என்று நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல நாங்க ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்துல ஒரு ஒரு வாலிப மகள் திருமணம் ஆகாம இருந்தாங்க. அப்ப என்னோட மனைவி வந்து மருத்துவமனையில இருக்கும்பொழுது அப்ப பக்கத்துல இருக்க ஒரு அம்மா பழக்கமானாங்க. அப்ப ஒரு பார்த்து ஒரு சுமந்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மாவுடைய மகளுக்கு திருமணம். 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அப்ப கேகே நகர்ல அந்த மகளுக்கு திருமணம் நடக்குது. அப்ப ஒரு மேரேஜ் பியூரோ மூலியமாக ஒரு பையனை கொண்டு வந்து திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அந்த பையனுடைய பெற்றோர் அவங்க என்ன ஏது என்னன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கல. ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாங்க என்று சொல்லி அந்த மகனுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க. அந்த மகன் வந்து நார்த் மெட்ராஸ்ல வந்திருக்கிறான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். பாருங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய திருமணம் நல்ல சபையில் நடந்துச்சு. அந்த மேரேஜ் பியூரோல இருந்து அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்த போதவரும் வந்திருந்தாங்க. நாட்கள் போக போக என்னாச்சுன்னா அந்த மகன் என்ன ஆச்சுன்னா அந்த மகளை கூட்டு போயிட்டு நல்ல இந்த மகள் ஆவிக்குரிய மகள் ஜெபிக்கிற மகள் பாருங்க வேற வழி இல்லாம கம்பல் பண்ணி இந்த பொண்ணை சினிமா தேட்டர் கூட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த மகள் போயிட்டு ரொம்ப கண்ணீரோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி இந்த வாழ்க்கையே வீணா போயிடுச்சுமா. இப்பேற்பட்ட கணவருக்குள்ள என்ன ஒரு தவறான ஒரு வாழ்க்கைக்கு நேரா கொண்டு வந்து சேர்த்தாங்கம்மா என்று சொல்லி அந்த குடும்பம் பாருங்க ரொம்ப கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஜெபிக்கிற குடும்பம். நல்ல ஒரு நீங்க என்ன செய்யுங்கன்னா எந்த விஷயம் செஞ்சாலும் சரி ஜெபத்தோடு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் ஏற்ற துணியை கொண்டு வருவாருங்க. நம்ம ஒரு பொண்ணு இருக்கு ஏழ்மையா இருக்கிறோம் என்று சொல்லி ஏதோ எங்கெந்தோ வந்தாலும் பரவாயில்ல சொல்லி தலை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பேற்பட்ட இந்த திருமணம் எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு பிக்கல் புடுங்கல் வேதனையான ஒரு காரியம். நம்மளே நம்ம நம்ம பெற்றெடுத்த பெண்ணை
ஆழங்கட்ட தண்ணீர் தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு. அநேக குடும்பங்கள் இன்னைக்கும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளை ஏற்ற துணை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் தருவார். அப்ப ஆமென். எந்த விதமான பிளஸ் மைனஸ் இருக்கவே இருக்காது. நாட்கள் போனது, அழகான ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க பாப்போம். அந்த கணவன் விட்டு விட்டு போயிட்டாங்க. ஆமென். ஏன்னா பாருங்க. கொஞ்ச நேரத்துல அவன் நார்த் அந்த ஹிந்தி பேசுறதுனால 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அல்லேலூயா. ஒரு மனம் இல்ல. அப்ப ஒரு மனதில் இல்லாமனால சண்டைகள், பிரச்சனைகள் இருந்தனால அவன் எங்க போனான்னு இதுவரைக்கும் தெரியல. ஆமா, இதுவரைக்கும் தெரியாம அந்த குழந்தையும் நல்லா இப்போ பெண் குழந்தை இல்லைங்களா? பெண் குழந்தை பொண்ணு அந்த திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அப்படி ஓகே, ஒரு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அப்போ நம்ம தெரிஞ்சும் நம்ம போயிட்டு பண்ணக்கூடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மகனை மாத்திரம் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இல்லறம் இறைவனின் பரிசு கொடுக்கிறது. அது ஒரு நாள் அது வீண் போகாது. ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தினால் ஆபிரகாமு என்ன பண்ணான்? புறப்பட்டு போனான். அப்போ அதே போல நம்மளும் கூட நம்மளுடைய எது பெண் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கிறதாலும் சரி, ரொம்ப 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 கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம எவ்வளவோ செய்திகள் கேள்விப்படுகிறோம். அதனால அந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்ப என்ன நிலைமையில இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் அந்த மகளுடைய காரியத்தை பொறுப்பேற்று நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இப்பேற்பட்ட சம்பவங்கள் வரக்கூடாது. ஏன்னா ஒரு மனம் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வேற இதுவா இருக்கிறதுனால, இவங்க வேற இதுவா இருக்கிறதுனால ஒண்ணுமே ஒண்ணு இணைந்து செய்து இந்த தண்டவாளத்துல என்ன பண்ண ட்ரெயின் ஆகப்பட்டது. அதுவும் குடும்பம் தான். அதுவும் அதே மாதிரிதான் குடும்பமும். தண்டவாளத்துல ஒரு ட்ரெயின் என்ன அப்படி போகுது, சீராய் போகுது. அல்லேலூயா. அதே போல ஒரு குடும்பமும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அந்த தண்டவாளத்துல வைக்கப்பட்ட ட்ரெயினை போலதான் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதான் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஆக்சிடென்டோ எப்படி வரும்? ஆக்சிடென்ட் எப்படி வரும்னா 3வது மனிதர்கள் வந்து உள்ள நுழையும் போதுதான் என்ன வரும்? ஆக்சிடென்ட் வரும். அல்லேலூயா. அப்போ ஐயா சொன்னாரு பாத்துக்கீங்க, ஆபிரகாம் தேவனுடைய விசுவாசித்தான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அதே போல லோத் என்ற ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ 2 விஷயம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு போனதுனால அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தான். லோத் ஆமென். அப்போ 2 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, லோத் என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த மாதிரி போயிட்டு, அல்லேலூயா, அவங்க மனைவி பாருங்க, சாராலும் ஆபிரகாமும் ஒரே மனமா இருந்தாங்க. ஆனா லோத்தோட மனைவியும் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? ஒரு மனம் இல்ல. ஆமென். அப்போ அங்க ஒரு கீழ்ப்படிதலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒரு புரிதல் இல்ல. ஆமென். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்போ அந்த லோத்தனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க போறார் அப்படின்னு சொல்லும் போது, அல்லேலூயா, அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன வந்தது? என்ன பண்ணாங்க? ஐயோ, நம்ம திரும்பி பார்த்துட்டாங்க. ஐயோ, நம்ம இதை விட்டுட்டு வரோமே, சொத்து பத்துங்களை விட்டுட்டு வருமே, ஆஸ்திகளை விட்டுட்டு வருமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வருமே அப்படின்னு சொன்னதுனால லோத்து என்ன பண்றாரு? வா, சீக்கிரம் வான்னு அப்படி கூப்பிடுறாரு. இல்ல, அப்போ வான்னு சொல்லும் போது வரணுமா இல்லையா? இல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்ததுனால அல்லேலூயா, அவங்க என்ன பண்ணாங்க? உப்பு தூணாய் போனார்கள் என்று பைபிள் போட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க. இத பார்க்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேரை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனால அல்லது மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனா லோத்துவும் அப்படிதான் கர்த்தர் அழைச்சாரு. ஆனா அவன் கீழ்ப்படியாமினால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போன அவனா சூஸ் பண்ணி அவனா தேர்ந்தெடுத்து, அல்லேலூயா, இதே போலதான் சில பேர் வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நம்மளா ஒரு 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 சஜஷன் போயிட்டு நம்மளா ஒரு இப்படி போயிட்டு அப்படின்னா வந்து பிக்கல், பிடுங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அல்லது இழப்புகள், நஷ்டங்கள் அப்படி வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆமென். அப்போ
நம்ம ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு போனப்போ அப்படி போகணும். அல்லேலூயா. லோத்துனுடைய காரியங்கள் போனதுனால அந்த லோத்துனுடைய குடும்பங்கள் சாபமாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆமென். இல்லறம் இறைவனின் பரிசு. தேவன் அது சொன்னாங்க பாங்க, தேவன் கொடுக்கிறது இல்லறமான காரியத்தை தேவன் கொடுக்கிறார். பிசாசு கொடுக்கிறது இல்லறத்தை முறிக்கக்கூடிய காரியத்தை பிசாசு கொடுக்கிறதான் காணப்படுகிறோம். அதே போலதான் நம்மளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம். அல்லேலூயா. அல்லே ஒரே சரீரமா இருக்கும்போது அந்த சரீரத்தின் அதிகாரியா இருப்பவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரே மனதோடு போகும்போது அந்த அந்த கருப்பொருளாக இல்லறம் இறைவனின் பரிசு. அவர் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ரெண்டு காரியத்தை பண்ண ஒண்ணு பார்த்தோம். ஒண்ணு ஆபிரகாமுடைய காரியத்தையும் ஒண்ணு லோத்துடைய காரியத்தை பார்க்கும்போது அல்லேலூயா, ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தின் போனதுனால அவன் ஜாதிகளுக்கு தகப்பனானான். ஆனால் லோத்துடைய காரியத்தை பார்க்கும்போது அவனுடைய சாபமாய் முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல நம்ம ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு நம்ம நடக்கும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு அதில் மூன்றாவது நபர் நுழைய அனுமதிக்க மாட்டார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். நாங்களும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல ஒரு அழகான பிரயாணம் ஆபிரகாம் சாராள் இல்லைங்களா? நல்ல ஒரு பிரயாணத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கைய ஒரு பிரயாணமாய் நம்ம தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதாந்தத்துல அப்படியே சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பதான் அவங்க ஜஸ்ட் அவங்க பிரயாணம் ஒரு பிரயாணம் சக்சஸ் ஆகும்னா அந்த ஆரம்பத்திலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல வரக்கூடாதுங்க. ஒரு மனதோடு இருந்தாதான் அவங்க செயல்படுத்த அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்தோம், புறப்பட்டு போனான் என்று சொல்லி. அப்ப அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவனும் மனைவிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்க புறப்பட்டு போகும்படியான ஒரு காரியம் தேவன் வாய்க்க செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே அந்த ஃபர்ஸ்ட் பிரயாண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா அவங்க பிரயாணம் செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு லைஃப்ல இல்லையா, நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி முதலாவது தேவனை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிறீங்களா? தேவனை விசுவாசம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். உங்க வாழ்க்கையில எல்லாமே விசுவாசத்தினால்தான் வரணுங்க. விசுவாசத்தினால நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது எப்படி அவர் ஜாதிகளுக்கு தகப்பனானாரோ, ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது ஆண் ஜாதி பெண் ஜாதி அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன். நீங்க நினைச்ச மாதிரி ஜாதி ஜாதியா அது மிருகம் தான் தேவன் ஜாதி ஜாதியா படிச்சார். மனுஷனை தேவ சாயல தான் படிச்சாரு இல்லையா? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு காரியமா தேவன் படைக்கவே இல்லை. ஜாதி வித்தியாசம் என்பதே இல்லை. தேவ சாயலாக தேவன் படைத்திருக்கார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க குடும்ப பிரயாணத்துல தேவனை விசுவாசிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நடங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுங்க. அப்படி நம்ம நடக்கும்பொழுது நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகுங்க. கர்த்தர் பெரியவர். நம்ம நிகழ்ச்சியுடைய முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். ஒவ்வொரு புதன்கிழமை சரியாக 7 மணிக்கு கம்பேஷன் ஃபேமிலி சேனல் மூலியமாக இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியில ஆபிரகாமின் பிரயாணத்துல அவர் புறப்பட்டு போனான் என்று நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புறப்பட்டு போனான் என்று பார்க்கும். அவங்க 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. நண்பர்களும் கூட சேர்ந்து போறாங்க. அல்லேலூயா. அந்த குடும்பத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அது காரணம் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு.
அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் இப்பொழுது நீக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஒருவேளை பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் என் கணவனுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பாஸ்டம்மா சொல்லுவாங்க, பாஸ்டம்மா தான் ஜெபிக்க போறாங்க இந்த கருத்துக்காக. பாஸ்டம்மா அநேக குடும்பங்கள்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க லைஃப்ல சரியான ஒரு வாழ்க்கையில பயணம் பண்ணவே முடியல, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. நம்ம போக வேண்டிய பிரயாணம் பூமியில போய் கொண்டு இருக்கிறோம், ஆனால் முடிக்க வேண்டிய பிரயாணம் ஏண்டு நம்ம ஹெவனுக்கு போனோம் இல்லையா? இங்க கொடுக்கப்பட்ட பூமியில ஹோலியா இருந்தா நம்ம வாழ்க்கை ஜாலியா இருக்கும். நம்ம வாழ்க்கையில போலியா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே போலியாதான் இருக்கும். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க குடும்பங்கள்ல பிரிந்திருக்க குடும்பங்கள் ஒன்று சேரணும், இதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம் கண்களை மூடி. நல்ல பிதாவே, நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, திரியேக தேவர்களா எங்கள் மத்தியில நிர்வகிச்சிருக்கிறபடியா நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இல்லறம் இறைவனின் பரிசு என்பதை கர்த்தாவை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, புதன்தோறும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவரே, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கிப்படணுமா ஜெபிக்கிற ராஜாவா. ஆண்டவர் ஒரு புரிதல் இல்லாமல் ஒருவர் புரிதல் இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொருக்குள்ள காணப்படுகிற அந்த கர்த்தாவை எடுத்து போடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவை ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில தெளிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகளை தூண்டுகிறதான ஆண்டவரே எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவை ஆண்டவரை எடுத்து போடுங்க தகப்பனே. இந்த குடும்பத்தை கர்த்தாவே அப்ப இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது சென்றடைந்து ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. இதன் கர்த்தாவே இந்த கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஆண்டவர் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இல்லறம் இறைவனின் பரிசு என்பதை நாங்கள் கர்த்தாவே அப்பா இதன் கர்த்தாவே பேசிக் கொண்டிருக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் என் தேவனின் பரிசாய்க்க போய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியத்தை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நீங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய். ஆமென். தேவனை விசுவாசிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. God bless you. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீயும் சேவிப்பா